பிரைஸ் த லார்ட். சப்ஸ்கிரைபர்ஸ் யாவருக்கும் வணக்கம். நண்பர்களே, எஃப்எம்பிபி கருங்கல் பணி மாவட்டம் சார்பாக வாலிபர்களை சுவிசேஷ பணியில் ஈடுபடுத்தும் முகமாக வாலிபர் முகாம் சிஎஸ்ஐ கருங்கல் சபையில் ரெவரண்ட் ஜெயசெல்வன் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த செல்போன் ஆடம்பரமான பந்தாவாக பணக்கார வீட்டு பிள்ளை நாம் என்று காட்டிக்கொள்ள நாம் பயன்படுத்துகின்ற இந்த செல்போன் நம்மை அழிக்கின்ற மிக கொடூரமான ஒரு ஆயுதம் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இது நம்மை அதிக நேரம் தூங்க விடாமல் செய்கிறது. அதிக நேரம் இரவிலே நாம் விழித்திருக்கின்ற போது நம்முடைய சிந்தனை திறன் பாதிக்கப்படுகின்றது. நம்முடைய வேக வாழ்க்கை ஓட்டத்திலே நாம் சந்திக்கின்ற சவால்களை எதிர்கொள்ள போய்விடாமல் நம்முடைய உடல் உறுப்புகளுக்கு களைப்பு ஏற்படுகிறது. இங்கே காலங்களிலே நாகரிகமான ஒரு பழக்கத்தில் வந்தால் இரவிலே அதிக நேரம் விழித்திருப்பது 2 மணி 3 மணி 4 மணி. என்னுடைய பிள்ளை இரவு முழுவதும் விழித்திருக்கிறார், என்னுடைய மகன் இரவு முழுவதும் விழித்திருக்கிறார் என்று பெருமையாக சொல்லுகின்ற பிள்ளைகள். தீர்மானத்தின்படியும் இந்த கூடுகை இன்றைய தினம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே சகல கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் அவன் ஒருத்தருக்கே உரித்தாக வேண்டும். அவருடைய நாமம் மகிமையடைவதாக. இந்த நாளிலும் இந்த இடத்திலே இந்த கூடுகையிலே எங்களுக்கும் மத்தியிலே வந்து தலைமையை ஆற்றி சிறப்பிக்க வேண்டும் என்று இந்த திருச்சபையின் அன்பு போதர் அவர்களை இப்போ விலை உயர்ந்த வைரம் போன்ற எந்த ஒரு காசு பணத்துக்கும் வாங்க முடியாத மிகப்பெரிய விலையேற பெற்ற ரட்சிப்பு ஜீசஸ் நமக்காக சிலுவையில சம்பாதிச்சு நமக்காக இலவசமா என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இருதயத்திலேயும் அந்த சராசரத்தை படைத்த தேவன் நமக்குள்ளே வந்து என்ன பண்றாரு, வாழ்றாரு. இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை நம்ம வச்சுக்கிட்டு அற்பமான பாவ சந்தோஷத்துக்காக, ஒரு அற்பமான ரீல்ஸுக்காக, அற்பமான பான் அடிக்ஷனுக்காக, அற்பமான ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கூட சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுக்காக, அந்த உலக கலாச்சாரத்துக்காக, அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம வந்து இருக்கிற காலத்துல ஓடுனா படிச்சுங்க. அப்பதான் நல்ல வேலை கிடைக்கும். எல்லாம் காம்படிஷன். இன்னும் 2 வருஷத்துல 35% பேருக்கு வேலை போக போகுது. எடிட்டிங் ஜாப் தான் இருக்காதுன்னு சொல்றாங்க. எல்லாம் ஏஐ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஐடி ஜாப் தான் இருக்காதுன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி நிறைய பேருக்கு வேலை போக ஆரம்பிச்சிருச்சு. நீ ஒழுங்கா கிறிஸ்துக்குள்ள இருந்தாலும் ஆண்டவர் வச்சிருக்கிற பிளான் படி உனக்கு எந்த சமயத்துல எந்த கல்யாணம் நடக்கணும், எந்த சமயத்துல எங்க வேலை நடக்கணும், எந்த சமயத்துல எதை சாதிக்கணும், எத்தனை பேர் ஆத்மாக்கள் ஆண்டவர்கள் நடக்கணும், எல்லாமே பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. பியூட்டிஃபுல் பிளான். உன் பிளான் உள்ள கொண்டு வந்து அந்த பிளான் என்ன பண்ணிடாத, மிஸ் பண்ணிடாத. உன் பிளான் உள்ள கொண்டு வந்து ஆண்டவரோட பிளான் நீ என்ன பண்ணிடாத, மிஸ் பண்ணிடாத. இவர்களின் தேவ பணியால் பெரிய மலை பகுதியில் தேவராஜ்யம் கட்டி எழுப்ப
இருக்கின்ற ஒரு இயக்கமாக இருந்து இன்றைய நாட்களிலே 24 மாநிலங்களிலே 962 மிஷனரிகளை கொண்டு 350க்கு அதிகமான பணித்தளங்களிலே அவருடைய பணியை செய்து வருகிறோம். உங்கள் முன்னால் இருக்கிற நானும் 1995 ஆண்டவருடைய பணிக்காக முழுநேர பணியாளராக கடந்து சென்றேன். சத்தீஸ்கர் மாநிலத்தில் 17 ஆண்டுகள் நாங்கள் குடும்பமாய் ஆண்டவருடைய திருப்பணியை செய்யும்படியான வாய்ப்பை கர்த்தர்களுக்கு தந்தார். ஒராமர் என்ற இன மக்கள் நாம் இந்த வீடியோ கிளிப்பை பார்த்தோமே, மால்தோ என்ற இன மக்களை தொடர்ந்து அவர்களுக்கு பின்னணியவர்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். ஒருவர் கூட இயேசு கிறிஸ்துவை அறிந்திராத அநேக தாழ்வாக்களை என் கண்களினாலே பார்க்க முடிந்தது. குமரி மாவட்டத்திலே பிறந்து வளர்ந்த நான் கிறிஸ்தவர்களின் மத்தியிலே கிறிஸ்தவ கிராமத்திலே வளர்ந்து இருந்தாலும் பல தாலுகாக்களிலே கிறிஸ்தவர்கள் இல்லாததையும் பல மாவட்டங்களிலே ஒரு ஆலயம் கூட இல்லாத நிலைமைகளையும் கண்கூடாய் கண்டு அழுது ஜெபித்திருக்கிறேன். 10 வயசுலேருந்து 17 வயசுக்குள்ள என்ன பாவம் உங்களை ஆளுகை செய்வதோ சாகுற வரைக்கும் விடாது. ஒன்ஸ் ஒரு பாவத்தை நீ தொட்டுட்டேன்னா நீ குட்டிக்காரன் நினைச்சாலும் அது விடாது. இதை திருப்பி கேட்டா இங்க டாஸ்மாக் கிடையாது இருக்காங்க, சரியா தம்பிமா இருக்காங்க. அதுல பேர் என்ன, ஒரு 55 70 வயசுக்காரங்க நீங்க எப்ப குடிக்க தொடங்கி கேளுங்க, எத்தனை கொடுத்துருவாங்க 15 வயசு 18 வயசு அவங்கள்ட்ட கேட்க எப்போ குடிய இப்பட்ட போயிடும். சென்னையிலனா ஒரு மூங்கை தட்டி வச்சு ஒரு சர்ச் கட்டணும், அந்த சர்ச்சை வச்சுருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்கள் ஜோ பண்ணோம். ஆண்டவரே ஒரு பக்கா கட்டணும், இது கூட ஆசீர்வாதம் இருக்கு, நாங்கள் பக்கா கட்டணும்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம், ட்ரெஸ் போட்டு கட்டணும்னு சொல்லி ஜோ பண்ணோம். அதற்காக நாங்கள் வில்லேஜ் பஞ்சாயத்து பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்தது. அந்த எலெக்ஷன்ல நம்முடைய விசுவாசி ஒருத்தர் இருப்பாங்க, பந்துலால் பாய், மற்றவங்க ஒரு 10 பேர் நம்முடைய விசுவாசி ஒருத்தர். பஞ்சாயத்து எலெக்ஷன்ல ரிசல்ட் வந்தது, 10 பேர் தோத்து போயிட்டாங்க, நம்முடைய விசுவாசி ஜெயிச்சு வந்தார். ஹalleluya ஹalleluya. சோ ஜெயிச்சு வந்து அடுத்த நாளே அங்க என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல இந்த கவர்மெண்ட் இடத்துல 30க்கு 60 ஒரு பெரிய சர்ச் கட்டப்படும். ஹalleluya. எங்க நன்றி, வணக்கம்.